கலைஞரோ ஜெயலலிதாவோ இவங்களுக்கெல்லாம் மக்கள் செல்வா குறைவுதான். எப்படின்னு கேக்குறியா? கலைஞர் கட்சி ரீஸ்க் எடுத்து தான் நடத்தினாரு. ஓகேவா? ஜெயலலிதா அம்மாவும் கட்சி ரீஸ்க் எடுத்து தான் நடத்தினாங்க. இவருக்கு தனி செல்வாக்கு, அதனால சொந்தமா கட்சி ஆரம்பிச்சாரு. அதான் எம்ஜிஆருக்கு 13 புள்ளி ரசிகர், அதான் 26 லட்சம் பேர். நம்ம கேப்டனுக்கு எவ்வளவு தெரியுமா? 13.9 பாயிண்ட், 27 லட்சம் பேர். எம்ஜிஆர் விட 1 லட்சம் பேர் அதிகம். சும்மா கிடையாது. ஜெயலலிதா 30 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. ஜனங்களுக்கு நிறைய நலத்திட்டம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க பாக்கெட் காசு இல்லை, ஜனங்குடி காசு தான். கலைஞர் 50 வருஷம் இருந்தாரு. ஜனங்களுக்கு நிறைய நலத்திட்டம் கொடுத்தாரு. அவர் பாக்கெட் காசு இல்லை, மக்களுடைய வரி பணம் தான். அம்மா இறந்ததுக்கு 3 லட்சம் பேர் வந்தாங்க கட்சிக்காரன். கலைஞர் இறந்ததுக்கு 4 லட்சம் பேர் வந்தாங்க கட்சிக்காரனுங்க. நம்ம கேப்டன் இறந்ததுக்கு 18 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அவரு சிஎம் இல்ல, யாருக்கும் 1 ரூபாய் நன்மை பண்ணல. ஏன் வந்தாங்க 18 லட்சம் பேரு? அவர் நேர்மையானவர், நல்லவர், சுயநலவாதி கிடையாது அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. அவர் யாருக்கும் 1 ரூபாய் உதவி பண்ணலையே. எந்த நலத்திட்டம் கொடுக்கறன்னு கூட அறிவிக்கல. ஏன் தெரியுமா? நலத்திட்டம் அறிவிச்சோம்னா கொடுக்கணும். இப்போ கலைஞர் ஜெயலலிதா அப்படி இல்லை, நலத்திட்டம் அறிவிப்பாங்க, ஏங்க கொடுக்கல, நிதி பற்றாக்குறை, கொடுக்கல, அடுத்த முறை கொடுக்குறோம். இதெல்லாம் பொய் தானே? ஜனங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறது தானே? அது மாதிரி என்னைக்காவது கேப்டன் பேசியிருக்காரா? தன்னுடைய சொந்த கேஸை இப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி 4 பொண்ணுங்க நாங்க படிக்கணும், இது மாதிரி யாராவது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் உதவி பண்ணுங்க, நாங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு கேட்டாங்க. அப்போ இவரு அரசியலையே வரல. நம்ம கேப்டன் 4 பொண்ணுங்களை கூப்பிட்டாரு. அவங்க கேட்டது எவ்வளோ? 4 லட்சம். இவர் கொடுத்தது எவ்வளோ? ஒவ்வொரு பொண்ணுக்கும் 15 லட்சம், 60 லட்சம். பக்கத்துல ஒரு மேனேஜர் கேட்கிறாரு, என்ன சார் கேட்ட அமௌண்ட் கொடுக்க வேண்டியது தானே சார்? அது கேப்டன் சொல்றாரு, சம்பாதிச்சுக்கலாம். எப்படி? அவரு கேஸ் வாங்கி பெட்டியில பூட்டல, ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களுடைய மனசுல நிறைஞ்சிருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய இதயத்திலும் நிறைந்திருப்பவர் நமது கேப்டன் புரட்சி கலைஞர் தான். ஏன் தெரியுமா? நெல்லவங்கன்னா யாருமே ஒரு டைம்ல பேசுவாங்க, ஓ அந்தாலும் நெல்லவர்னு. அப்போ உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுடைய நெஞ்சங்கள் நிறைந்து தானே இருக்காரு. அவர் எந்த கட்சியா கூட இருக்கட்டும், நெல்லவங்கன்னு பேசும்போது நல்லவங்களா நேர்மையா இருக்கிறோம் நாங்க பேசிடுறோம்ல, நம்ம வேற கட்சியா இருந்தாலும். அப்ப அத்தனை பேருடைய உள்ளங்கள்ல நிறைந்துதான் இருக்காரு. வேட்டில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம். அதுதான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. என்ன இந்த சப்ஜெக்ட் படத்தில் கூட நடிப்பாரு. 95 நாள் ஓடி இருக்கும், என்ன சார் பண்ணலாம், 5 நாள் கூட்டம் இல்லை, எடுத்துடலாமா அப்படின்னா தூக்கிடுவார். வேற விஜயோ அஜித்தோ கமலோ யாரா இருந்தாலும் சரி, சார் 80 நாள் ஓடி இருக்கு, என்ன பண்ணலாம், தூக்கிடலாமா, அந்த 20 நாள் கேஸ் நான் தரேன். எப்படி? கேப்டன் எப்படி கிடையாது, தூக்கிடு. அவர் எதையுமே நீதி நேர்மை தான். அவருக்கு நிகர் அவர் தான். அவரை ஜெயலலிதாவோ கலைஞர் எல்லாம் வின் பண்ண முடியாது. ஓட்டுக்கு 5000 8000 கொடுத்தா நீ ஓட்டு வாங்கின. நீ எப்படி கேப்டன் நீங்க வின் பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? கலைஞருக்கு இது கேப்டனுக்கு 27 லட்சம் பேர் ரசிகர். கலைஞருக்கு கூட இருந்தாங்க 10 லட்சம் பேர் இருந்தாங்க, ஒரு 6%. அம்மாவுக்கு 1% கூட இல்லை. நீ எப்படி ஓட்டு வாங்குற? நீ 10வது ஹீரோயினி, எந்த செல்வாக்கு இருந்து உனக்கு கேஸ் கொடுத்து ஓட்டு வாங்கின? அதெல்லாம் என்ன? அது என்ன இல்லை? இப்போ உங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருந்தால், அவரு கேப்டன் சொன்ன மாதிரி நீ உதயசூரியன் எடுத்துரு, நீ ரெட்டலை எடுத்துரு, என்ன மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சு தனி சின்னத்துல வா, என்னோட மோதி பார் அப்படின்னு கேட்டாருல்ல. கேட்டாரு, அதுக்கு பதில் சொன்னீங்களா நீங்க? கலைஞர் ஜெயலலிதா இவங்க எல்லாம் யாரு? மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்லாதவங்க. என்ன செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். எல்லா தலைவருங்க உயிரோடு இருக்கும்போது 100%, அதாவது பெருந்தலைவர் காமராஜ், அண்ணா, இது மாதிரி அவங்க 2 பேர் தான் குறிப்பிட்டபடி அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் ஒயின் ஷாப் நடத்தி தான் நிர்வாகம் பண்றாங்க. இவங்க இந்த சேமங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கலைஞர் கூட ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, ஒயின் ஷாப் எல்லாம் நாங்க ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னாங்க. அப்ப நிர்வாக திறமை இல்லாதவங்க தானே நீங்க? நிர்வாக திறமை இல்லாதவங்க தானே. அதனால கேப்டன் நிகர் கேப்டன் தான். அவரை அவரோட மோதி யாருமே ஜெயிச்சது கிடையாது. இவங்க எல்லாம் கேஸ் கொடுத்துதான் ஜெயிச்சாங்க. என்ன, அதுதான் உண்மை. என் பேரு சதீஷ், நான் பெங்களூர்ல இருந்து வரேன். ஆமா, ரொம்ப நாள் வரணும்னு இருந்தோம், இப்பதான் வந்து. பெங்களூர்ல இருக்கீங்க, கேப்டனோட இறப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சது? முதல் முறையா வரீங்களா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட். எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது? இல்லை, நான் ஃபிலிம்ல தான் பார்த்துக்கிறோம், நேரில் பார்க்கலாம். நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஃபிலிம்.
இல்லை பார்த்தீங்க. இப்போ கேப்டனோட மகன் வந்து விருதுநகர் இருந்தாங்க, அது கேள்விப்பட்டீங்களா? ஆ கேள்விப்பட்டோம் சார். ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுத்தாரு. நாங்கள் அவர் தான் வின் ஆகும்னு நினச்சோம். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்த்தோம் நாங்கள் அந்த அப்டேட்ஸ் அதெல்லாம். அவரோட பொலிட்டிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நினச்சோம் அவர் தான் வின் ஆவார்ன்ட்டு. கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஏதோ தோற்றாரு. பட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவர் வின் ஆவார்னு நினைக்கிறேன். பெங்களூர்லேருந்து தான் பார்த்தோம் நம்ம நியூஸ் அப்டேட்ஸ் அதெல்லாம். ஆமாம். ஸோ இதில் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அவர் வந்து தொடர்ந்து ரீடிங் இருந்தார். ஸோ லாஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தீங்கன்னா அவரோட ஓட்டு வாங்கி கொஞ்சம் கம்மியாகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக சார். அது ஆக்சுவலாக நாங்கள் அவர் தான் வின் ஆகும்னு நினச்சோம். அது என்னான்னு தெரியல, லாஸ்ட் மூமெண்ட்ல எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படி அவர் தோத்தாருன்னு தெரியல. ஆக்சுவலாக அவர் தான் வின் ஆகும்னு நினச்சோம் லாஸ்ட் வரைக்கும். ஓகே சார், இந்த தோல்விக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? சார் எது இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா பட் நம்மளுக்கு பேக்கெண்டில் என்ன ஆகுதுன்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் எதாவது சொல்கிறாங்க மிஷின்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அது இருக்கலாம்ன்ட்டு. ஏன்னா இது இவ்வளோ லீடிங்கில் இருந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் மூமெண்ட்டில் எப்படி சேஞ்ச் ஆகும் அது இல்லைங்களா. அது கொஞ்சம் ஓட்டு அது கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது. சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக. சப்போஸ் இதில் ஏதாச்சும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க பிரேமலதா அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தேகம் இருக்குது. நிறைய வாக்குகள் வந்து என்ன பண்ணல, எங்களுக்கு வந்து ரீகவுண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கே இப்போ நம்ம ஒரு ஒரு பேசிக் சிட்டிசன் நம்மளுக்கே தெரியுது இது மாதிரி சஸ்பிஷியஸாக இருக்குது. இதே மாதிரி நிறைய பேருக்கு இது மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகுறதால கண்டிப்பாக பண்ணலாம். அது பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ரீகவுண்ட் பண்ணால் தெரிஞ்சிட போகுது இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருதுநகர் மக்கள் வந்து சில பேர் வந்து பணபலம் பக்கம் சந்திக்காங்க. ஸோ காசுக்கு ஓட்டு வாங்கிட்டு அதை நீங்கள் பெங்களூர் மக்களாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அது கண்டிப்பாக அது எல்லா இடத்துலையும் ஆகுது. பெங்களூருன்னு இல்லை, நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. ஓகேங்களா. அது நம்ம மாதிரி எஜுகேட்டட் பர்சன் வந்து நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், மீன் அந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம இந்த ஓட்டு வந்து காசுக்கோசரம் போடுறது இல்லை, அது நம்மளோட உரிமை இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு லீடரை எலெக்ட் பண்ணுறோன்னா அது காசுக்கோசம் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஃபேக்ட் அவங்க நம்மளுக்கோசம் சர்வ் பண்ணணும். நம்ம காசு வாங்கிட்டு அவங்களுக்கோசம் பண்ணால் அவங்க கண்டிப்பாக அதோட கான்ஸ்டிடுவன்சி ரூல் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ கேப்டன் மகனோட தோல்வியை நீங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? கண்டிப்பாக இல்லை சார். அது முடியாததால் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் முடிவுகள் நம்ப முடியா இருக்கா இல்லை நம்ம இல்லை? நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்கு. ரீகவுண்டிங் வச்சா இந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை சேம் ரிசல்ட் வருமா, இல்லை மாற்றங்கள் வருது? கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சில கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன விதத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது? இந்த இடத்துல சந்தேகம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஓட்டு லாஸ்ட் மூமெண்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆன மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை.